வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 4ல புதிய நம்பிக்கை கமலாலயன் எழுதின புதிய நம்பிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்துல ஓரிரு வரியிலயுமே இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ பார்க்க போறோம். ஆனா அந்த விஷயங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்ப புதிய நம்பிக்கை பாருங்க. இதுல என்னென்ன குடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கமலாலயன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஆசிரியரோட பெயர் கமலாலயன். அடுத்து நுழையும் முன் நான் எல்லா வீடியோலயுமே சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நுழையும் முன் இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப நல்லா பார்க்கணுங்கிறது. அப்ப நுழையும் முன் பார்க்கலாம். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள். சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றைச் சுடராக வந்து ஓர் ஆயிரம் சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவதும் கல்வி வரலாற்றை அறிவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. நார்மலான விஷயம் தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேரியின் தந்தை சாம். அப்ப பாருங்க இவங்களுடைய அம்மா யாருன்னா, மேரியினுடைய தாய் யாருன்னா ஷாம். அத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இவ்வளோ அ இதான விஷயங்கள் வந்து அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேரியினுடைய தந்தை பெயர் சாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. தனது பிள்ளைகளில் மேரிஜென் மிகவும் வித்தியாசமாக பெண்ணாக இருக்கிறாள் என்று கருதினார். மேரியின் மென்குரல் அதாவது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகள்ல வந்து வித்தியாசமாக பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரிய கருதினவங்க அவங்களுடைய அம்மா ஷாம். மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊரடக்கும். குளிர் நீரோடையில் போல் அம் சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக் கொள்வாள். பருத்திச் செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக் கொள்கிறது? பருத்திச் செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டதற்கும் இன்னொரு காரணமும் உண்டு. பருத்திச் செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கின்ற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்று விருப்பம்தான் அது. முதல் பூவை மேரி பார்த்துவிட்டாள். ஒரு கணம் திகைத்தாள். ஹே ஹே, முதல் பூ முதல் பூ இங்கே இங்கே எங்கே எங்கே இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த வரியினுடைய உரிமையாளர் யாருன்னு அப்படின்னு சொன்னா, இந்த வரியை யார் சொன்னா அப்படின்னு சொன்னா, மேரி மெக்லியூட் ஃபெத்தியூன் அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். நான் தான் முதலில் பார்த்தேன். நான் என்று கத்தினாள். எல்லோருக்கும் நான் தான்னா அதுக்கு தொடர் வரும். எல்லோருக்கும் அந்த முதல் பூவை பார்க்க எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், அ இனி 3 வாரங்களில் பருத்தி பூக்களின் செந்நிறங்களினால் வயல்கள் பூராவுமே சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும். அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா பாட்சி மேரியினுடைய தந்தைக்கு பதிலா நான் தாய் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மான்னு சொல்லிட்டேன். ஷாம் தான் அப்படி நினைக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஷாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறார் என்று சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கரெக்ஷன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இங்க வந்து அம்மா தான் அவங்க அம்மா வந்து பாட்சி, அப்பாவுடைய பேர் தான் ஷாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அம் துவைத்து தேய்த்த துணிகளை நிரம்பிய கனத்த கூடையில் தலையில் தூக்கிக் கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஓடிக்கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளுடைய வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகைகளில் வீடுகள் பெண் வில்சனுடையது. அந்த மாளிகை வீடு வந்து பெண் வில்சனுடையது. பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். கருப்பண மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்றார். மேரி வெளியே இருந்தால் பின்புற வாசல் வழியா போறாங்க. கதவு திறக்கப்படுதும். அவங்க அம்மா உள்ள போறாங்க. மேரி வெளியே இருக்காங்க. சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடிக்கின்ற கட்டப்பட்ட ஒன்றும். ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா? ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை அவள் வென்றபோதும் அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்தாள். அங்கிருந்து அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா? ஆமாம், மேரி பதில் சொன்னாள். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஒரு இடத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தை பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் இரு
இரு பெண்கள் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ அதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடம் புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். அதுல 2 குழந்தைகள்ல சிறியவளா இருக்கவங்க. அவங்களுக்கு 2 பெண் வில்சனுக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. 2 சிறுமியர்கள். அதுல இளம் சிறுமி வந்து அவங்க கிட்ட அத சொல்றாங்க. அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா? மேரி கேட்டாள். நிச்சயமாக நான் படிக்க முடியும். விளையாட்டுச் சாமான்களையும் என்னிடம் கொடு என்று சொல்லிக் கொண்டே அந்த சிறுமி விளையாட்டுச் சாமான்களை மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நட்புணர்வு அற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். கண்ணீர் பொங்கியது. நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன். தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். அது உனக்கான நேரம். குடும்பம் பருத்திக்காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடிச் சென்றாள். நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அடுத்து, அடடே மேரி செல்வம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்கணும் அப்பா, எப்படி எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். சாம் மெக்லூட் பதில் எதுவும் கூறவில்லை. சாம் மெக்லூட் அப்படிங்கிற அவங்க அப்பா வந்து எதுவுமே பதில் சொல்லல. அவங்க அப்பாவுடைய முழு நேம் வந்து சாம் மெக்லூட். அவர் வந்து எந்த பதிலுமே சொல்லல. ஆனால் அங்க அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது. புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன். மேரி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் வீட்டிற்கு முன் நிற்பதைக் கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தாள். நான் தான் மிஸ் வில்சன். அங்க பார்த்தது பெண் வில்சன், இங்க பார்க்கறது மிஸ் வில்சன். இவங்க மிஸ் வில்சன். அதாவது அந்த பெண் வில்சனுடைய குழந்தைகள் வந்து இவங்கள வந்து என்ன சொல்றாங்க, உன்னால மேரி மெக்லிட் வந்து என்ன சொல்றாங்க, உன்னால படிக்க முடியாதுன்றாங்க. ஆனா மிஸ் வில்சன் தான் இவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. உன்னை போன்ற குழந்தைகள் படிக்க வேண்டும், நீ வர வேண்டும், சரியா? மேரி குட்டி வருவாய்தானே? மேரி பதில் சொல்ல நான் எழாமல் வாயடைத்து நின்றான். புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்ற ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன் முறையாக படிக்க போகிறாள் என்ற நம்பிக்கை அந்த தலைமுறையில் படிக்க போகும் முதல் ஆளும் அவள். அந்த தலைமுறையில் படிக்க போகும் முதல் ஆள் வந்து இந்த மேரி தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேசையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த எந்த ஒரு வரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்தாள். நாளை மேரி ஜென் பள்ளிக்கூடம் செல்ல போகும் முதல் நாள். மேரி ஜென்னா மேரிய சொல்றாங்க. மேரியினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள், நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், சரியா? ஓ எஸ், நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கும் சொல்லி தருகிறேன் என்று உறுதியாக சொல்றாங்க. அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றால் மேயஸ் வில்லுக்கு போய் சேர வேண்டும். மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் ஒரு 5 மைல்கள், மொத்தம் 10 மைல்கள் அவங்க நடக்க வேண்டும். மேரி ஜிம் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்ததாம். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும். அவளுடைய அக்கம் பக்கம் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள், இவர்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடிகளையோ எதுவான்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டுகள் ஓடி மறைந்தன. அந்த ஆண்டின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்ததும் இதுதான் தங்கள் வாழ்க்கையும் காணும் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயர்ஸ்வில்லின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சியுடன் பெற்றுக் கொண்டாள். பூ போல அதை ஏந்தி தன் நெஞ்சத்தோடு அணைத்துக் கொண்டாள். விழா முடிந்தது. இறைச்சலும் சத்தமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜனை தோளோடு அணைத்து, படி மேரிஜன், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியவில்லை மிஸ், நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போகிறார்களா? இல்லை, மிக அபூர்வம்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலைக்கு போயாக வேண்டும். மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாவது தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டான். நாள்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்கள் நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டதும் வந்தவர் மிஸ் வில்சன் என்பதும். உனக்கு ஒரு நல்ல செய்தி
வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பிற குழந்தைகளின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும். தயாராகு என்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்தால் ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன். பா பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். ஓடி ஓடிங்கிறது இங்க அடுக்க தொடர். அடுத்த பள்ளிகள் ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாள்களே உள்ளன. மேரி தயாரானால் குடும்பத்தாரும் அக்கம்பத்தனும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயிற்படியில் பொறுமையிழந்து தவித்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லோரும் வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூடி சென்று சேர்ந்து கொண்டார்கள். சாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றதும் அந்த ரயில் நிலையத்தை அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறதும் என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிந்ததும், குட்பாய் மேரி, குட்பாய் மேரி, வெற்றி உண்டாகட்டும், குட்பாய் மேரி. வால் தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் கையசைத்து விடைபெற்றால் ரயில் வேகமடித்தது. இதுதான் இந்த ஒரு கதையா சொல்றாங்க நம்மளுக்கு. நூல்வெளி இதுல வந்து புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடைய வாழ்க்கையை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்று கூற்றால் அப்பன் உள்ளத்தில் பெற்ற அடி, பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிற காரணமாக இருந்தது. அப்ப குப்பை கொட்டக்கூடிய இடத்துல வந்து ஒரு பள்ளியை உருவாக்குனவங்க யாருன்னா மேரி மெக்லியூட் அப்படிங்கிற இவங்க தான். மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி. இவங்க அமெரிக்காவினுடைய கருப்பின பெண்மணி மேரி மெக்லியூட் ஃபெத்தியோன் அப்படிங்கிறவங்க. அமெரிக்க கருப்பின பெண்மணி தான் இந்த மேரி மெக்லியூட் ஃபெத்தியோன் அப்படிங்கிற இவங்க. உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற இந்த கூற்றுனால வந்து அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த அடி வந்து பிற்காலத்துல சமையல் செய்தும் தோட்டம் மற்றும் இடங்கள்ல பாட்டு பாடியும் அவங்க சிறுக சிறுக சேர்த்த பணத்தினால ஒரு பள்ளிக்கூடத்தையே அமைக்கிறதுக்கு உருவாக்குற காரணமா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க கருப்பின பெண்ணி தான் இந்த மேரி மெக்லியூட் ஃபெத்தியோன். அடுத்து, இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் யார் நூலாக படைத்திருக்கிறார்? கமலாலயன். இவரினுடைய இயற்பெயர் வே குணசேகரம். கமலாலயனுடைய இயற்பெயர் வே குணசேகரம். அடுத்து, வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றிருக்கிறார். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யாருன்னா இந்த கமலாலயன் என்னும் வே குணசேகரன் அப்படிங்கிற இவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன். ஆனா இவரை வந்து கமலாலயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரா இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிருக்கிறார். இந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற கதையை வந்து இவர் தான் எழுதியிருக்கிறார். இவர் தான் இதனுடைய ஆசிரியர். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்றும் முன் தோன்றிய மூற்றக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொற்கை கோமான் கொற்கையம் பொருந்துரை 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல கொற்கை நமக்கு சொல்றாங்க. கொற்கைங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரும். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கொற்கை அப்படிங்கிற ஊரை பத்தி நம்மளுக்கு 500ல குறிப்பிடுறாங்க. பாத்துக்கோங்க. 500ல 188 ஈஸ்ட் 2, 188 ஈஸ்ட் 2, 500ல 188 ஈஸ்ட் 2. இந்த கொற்கையம் அப்படிங்கிறத கொற்கை அப்படிங்கிற இந்த ஒரு ஊரை கொற்கையம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க. அது வந்து 500ல இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப தெளிவா சொல்றேன். தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு ஊர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கொற்கை. இந்த கொற்கைய நம்மளுக்கு 500ல குறிப்பிடுறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியா வச்சுக்கணும். அப்புறம் இந்த வரியை பாருங்க. இந்த வரி ரொம்ப முக்கியமானது. டேஸ் கொடுத்து கூட கேட்கலாம். கொற்கை கோமான் டேஸ் பெருந்துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா கொற்கையம். கொற்கை கோமான் பெருந்துறை. கொற்கை இங்க வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க கொற்கை போடுறோம். கொற்கை வந்திருக்கிறதுனால நம்ம இங்க கொற்கை போடுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 500ல குறிப்பிடுறாங்க. இந்த வரிகளை கொடுத்து இந்த வரி எங்க இடம்பெற்றுன்னா 500ன்னு கேட்பாங்க. 500ங்கிறத இந்த கொற்கையை பத்தி தூத்துக்குடியில சொல்றாங்க. அவ்வளவுதான் இங்க கருத்து. கண்ணதாசனின்
கல்வி கண் திறந்தவர்களுக்கிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் பெண் மருத்துவர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. முதல் பெண் மருத்துவர்னாலே முத்துலட்சுமி ரெட்டி தான். அப்ப கல்வி கண் திறந்தவர்களுக்கிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி பற்றிய ஒரு தொகுப்பேட்டினை உருவாக்கி வகுப்பறையில் காட்சிப்படுத்துக. அப்ப அவங்களுக்காக உழைத்த முதல் பெண் மருத்துவர்னாலே இவங்க வந்துருவாங்க. முதல் பெண் மருத்துவர்னாலே முத்துலட்சுமி அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்க வந்துருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா கல்விக்கண் திறந்தவர்களுக்கிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் பெண் மருத்துவர்னாலும் அவங்க தான் வருவாங்க. இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரையிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோடைய கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.